ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம எப்படி மட்டன் பிரியாணி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எல்லா ஸ்பைசஸ் எடுத்துக்கணும். என்னென்னா க்ளோவ்ஸ், பட்டை, அதுக்கப்புறம் சோம்பு, ஜாதிக்காயோட இது, ரோஸ் பெட்டல், ஏலக்காய், கடல் பாசி, அதுக்கப்புறம் பிரியாணி லீவ்ஸை போட போகிறோம். அதுக்கப்புறம் டொமேட்டோ நான் வளர்க்குறேன். இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டைம் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் இது பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு டைம் வதக்கிக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாயெல்லாம் போட்டுருக்காங்க. கொஞ்ச நேரம் வதங்கட்டுங்க. இது வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம பேஸ்ட் போட போகிறோம். அதில் இந்த பேஸ்ட் என்ன ஆட் ஆயிருக்குன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். வரமிளகா, கசகசா, ஏலக்காய், இஞ்சி, பூண்டு, கிராம்பு, அதுக்கப்புறம் கசகசா, அவ்வளோதான் போடலாம். நம்ம இந்த பேஸ்ட் ஒன்று போட்டிருக்கோம். அதுக்குள்ளே என்ன ஆட் பண்ணி நான் பேஸ்ட் இப்போ வதக்க போகிறேன், பாருங்க நீங்களே. அப்புறம் நம்ம இதெல்லாம் இந்த பேஸ்ட் வதக்கினதுக்கப்புறம் 2 டொமேட்டோஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணலாம் வாங்க. அங்கே டொமேட்டோ ஆட் பண்ணியிருக்கிறது இப்படி வதக்கிக்கணும். ஒரு டைம் டொமேட்டோ ஸ்ப்ரெட் பண்ணி இப்போ நம்ம இதில் இந்த டொமேட்டோஸ் வதக்கினதுக்கப்புறம் நம்ம கல் உப்பு, நல்லா உப்பு போட்டுக்கிறோம். நான் இந்த மெயின் ஐட்டம் மட்டன் எடுத்து போடுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம குக்கரில் கொஞ்சமாக 2 டம்ளர் தண்ணி ஊற்றி மஞ்சள் பொடி போட்டு அது ஒரு கலக்கி மட்டனை உள்ளே போட்டு அதுக்கப்புறம் 4 விசில் விட்டு இது பண்ணதுக்கப்புறம் தான் மட்டனை போடணும். இதை மறந்துடாதீங்க. இப்போ மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். நீங்களே பாருங்கள் எப்படி மட்டன் வந்துருக்குன்னு. அடுத்த பிளேட் மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒன்று வதக்கி விட்டுடலாம். அடுத்தது நம்ம இந்த மட்டனை தாளிச்சு விட்டதுக்கப்புறம் நம்ம பெப்பர் போட்டுக்கலாம். அது ஆன் பண்ணி அடுத்தது நம்ம கேர்ட் ஆட் பண்ணிக்கலாம். எதுக்குன்னா ரைஸ் சாஃப்டாக இருக்குது. அது 1 டம்ளர் தான் ஆட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் நிறைய ஆட் பண்ணிடாதீங்க. நம்ம கேர்ட் ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி கேர்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அது அப்படியே தாளிச்சு விட்டு வதக்க வைக்கணும். இந்த பிளேட்டில் மின்ட்டும் கொரியாண்டர் லீவ்ஸும் ரெண்டுமே ஆட் பண்ணியிருக்கு. நம்ம அதுக்கப்புறம் இந்த மட்டன் எல்லாம் வதக்கி விட்டதுக்கப்புறம் கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டதுக்கப்புறம் ரைஸ் போட்டுக்கலாம். ஸ்டாப் பண்ணியிருக்கீங்க. சொல்லு. இன்னொரு நோட் சொல்லிக்கிறேன். நம்ம இந்த ரைஸ் சொன்னல, அது ரைஸ் சாதாரண ரைஸ் இல்லை, ஜீரக சம்பா பிரியாணிக்குன்னே ஸ்பெஷலான ரைஸ். அதனால நீங்கள் நார்மல் ரைஸ் போட்டாதீங்க. உங்ககிட்ட இருந்துச்சுன்னா இந்த ரைஸ் போட்டுக்கோங்க. அடுத்தது நம்ம மட்டன் வெந்த தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணி ஊற்றிக்கலாம். மறக்காமல் லைக்கு, சப்ஸ்கிரைப் வந்து தட்டி விட்டுருங்க. நான் வெந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு.